மகர ராசிக்காரர்களே, சூரியன் 11வது வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டாருங்க. அதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. சிலருக்கு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுது செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை சொத்து அதெல்லாம் சேர வாய்ப்பு இருக்குது. அடகில் இருக்கிற நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் பொருந்தி நிச்சயதார்த்தம் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதனும். அந்த 2 கிரகங்களுமே இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில், அதாவது இந்த மாதம் முழுக்க அரசாங்கத்தாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பல திருப்பங்கள் ஏற்படுங்க. அதே போல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபம் அதிகமாக வரும். புது பங்குதாரர்கள் வருவாங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே விழுறதுனால அழகு இளமை கூடிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாக இருந்து முக்கியமான வேலைகளையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் சிலர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லதுங்க, வணங்குறது நல்லதுங்க. ராகு காலத்தில் வணங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்குங்க. திருநங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அதுக்கடுத்து நாட்டு காய்கறிகள் தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அமோகமாக இருக்குங்க.